உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். உடனே அவங்க நம்ம வாழ்க்கையோட நம்ம யாராவது உட்காந்து நான் நல்லா இருக்கலாம், என் பிள்ளை நல்லா இருக்கலாம், என் குடும்பம் நல்லா யார் இது அப்படின்ட்டு ரேவதி மேடம் தான் சொல்றேன். அவருடைய நீண்ட பட்டியல் சொல்லி பாருங்க. உடனே அவன் என்ன செய்வான், திருப்பி படிப்பான், திருப்பி பாப்பா யார் இருந்தது. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சிறந்த முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டியில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம எங்களால் முதலமைச்சருக்கு வழிகாட்டினாங்க, நம்மளே உள்ள உட்காந்துக்கிறோம். இவனே இங்கே 30 ஏற்று அடுத்த கட்டம். எப்படி ஒரு நுணுக்கம், எப்படி ஒரு சாதனை, எப்படி ஒரு புத்திசாலித்தனம் என்பதை பாருங்கள். அடுத்ததாக ஒரு குறிப்பிடுவார், நாம் தனிமரம் துறப்பாகாது என்பதை தான் நமது சங்கர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் திருமொழியில். அதாவது தனியாக கை தட்டா அவருடைய சவுண்டு கேட்காரு, பலமா ஒரு கை தட்டினால பார்ப்போம் நம்ம பையனுக்காக இதுதான் ஓசை. அது போல அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியுடைய காணை தலைவர் வண்ண ரவி அவர்கள் சார்பாகவும், பொருளாளர் அவர்கள் சார்பாகவும், ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாகவும், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர் சார்பாகவும், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற வட்டத்தில் இருக்கிற செயலாளர்கள் சார்பாகவும் போடுவார். உடனே இது ஒரு விஷயம் படி பார்ப்பாரு. மேல பார்த்தோம், நம்ம வாசினாங்க. அடுத்தது பார்த்தோம், முதலமைச்சருக்கு சேவை செய்த ஒரு பெரிய அமைப்பு போல இருக்கு. சாதாரணமாக அல்ல, நீங்க சிந்தித்து பாருங்க. நான் ஏறினேன்னு சொன்னா இந்த குப்பையை நீ அகற்ற என்று சொல்லி அதிகார தோலையிலே ஏறுவேன். ஒரு தனிப்பட்ட மனிதனாக நான் ஏறுவேன். அவருடைய ராஜ்ய தந்திரத்தை பாருங்கள். நான் ராஜ்ய தந்திரம் என்று சொல்லவில்லை. அண்ணாவுடைய பெரிய அண்ணாவுடைய மாபெரும் தந்திரம் நம்முடைய அமைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, அங்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை ஜெய் காருக்கு போட வேண்டும் என்பதை அங்கே அறிந்த திருத்தமாக சுட்டிக்காட்டிக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய நமக்கு கிடைச்சிருக்கின்ற பெரும் பாக்கியமாக இருக்கின்ற நம்முடைய பெரியார். அவர்தான் நமக்கு வழிகாட்டி. இன்றைக்கு அகில இந்திய தகவல் சட்ட முன்னணியை இன்றைக்கு சீரன் சிறப்பமாக சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தெரியாத ஆட்களே அல்ல. இன்றைக்கு எல்லா ஜேயும் எல்லா இடத்திலும் எல்லா கார்பரேஷன்லயும் நிச்சயமாக நம்ம தம்பி அருமையாக ஒரு வாய்ப்புரித்தார் சட்டமன்றத்திலே செல்ல வேண்டும் என்று. சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய ஒரே தகுதி படித்தவர் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே அவர் ஒரே ஒருவர் தான், நமது பெரிய அண்ணா அவர்கள். அவர்தான் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வாறாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய பெரிய அண்ணா அவர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய விருது கிடைத்திருக்கிறது. அந்த விருது கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த விருதுக்காக நம்முடைய சிறப்பு கூறிய பெரிய அண்ணாவுக்கு சிறப்பு அல்ல, அந்த விருதுக்கு சிறப்பு. அதை நான் இங்கே நான் சுட்டிக்கொள்ள விருப்பப்படுகின்றேன். ஏன் என்று சொன்னால் தன்னுடைய இந்த வயதிலே கூட நிச்சயமாக அந்த போன் எடுத்துட்டு இப்ப சொன்னாங்க